கழக தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க நம்முடைய கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட பள்ளி, ஓசூர், வேப்பனப்பள்ளி ஆகிய 3 சட்டமன்ற தொகுதியிலும் கிட்டத்தட்ட 1006 வாக்குச்சாவடிகளிலும் இன்றைக்கு நம்முடைய பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த உறுதிமொழியை ஏற்கின்ற நிகழ்ச்சி அனைத்து இடங்களிலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஓசூர் மாநகரத்தில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இப்போது உறுதிமொழி ஏற்றிருக்கிறோம். அதே போல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் உறுதிமொழி ஏற்க இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோட சுட்டிக்காட்டி, நம்முடைய தலைவர் அவர்கள் 2 நாள் பயணமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு வருகை தந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பாக அவரை வரவேற்று அவரை வழியனுப்பிய அத்தனை கழக நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நம்முடைய மாநகர செயலாளர் சொன்னது போல 17ஆம் தேதி கரூர்ல நம்மளுடைய முப்பேறு விழா நடக்கிறது. அந்த முப்பேறு விழாவில் நீங்க அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். அதை தொடர்ந்து 20, 21ஆம் தேதியில ஒவ்வொரு கழக மாவட்டத்திலும் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை இந்த ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை வலுப்படுத்தும் விதமாக அந்த குடும்பங்கள் எல்லாம் அழைத்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். அதையும் சிறப்பாக எந்த இடம் தலைமை கழகம் அறிவிக்கிறதோ அந்த இடத்துல கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தின் சார்பாக சிறப்பாக ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற தொகுதிகளில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து தலைவர் காலடியில் சமர்ப்பிப்பதற்கு உறுதி எடுப்போம் என்று இந்த நேரத்தில் கூறி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பிறந்த நாளை முன்னிட்டு மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர், திராவிட மாடல் நாயகன், இன்றைக்கு தமிழகத்தை தலை குனிய விடாமல் காக்கின்ற ஒரு தலைவன் அவர்களின் ஆணைக்கேங்க இன்றைக்கு நாம் அனைவரும் இங்கே ஒன்றிணைந்து தமிழகத்திற்கு ஏற்படுகின்ற தலைக்குனியை விடமாட்டேன் என்ற தலைப்பின் மேல் இங்கே அனைவரும் உறுதியேற்றிருக்கின்றோம். அந்த உறுதியை தொடர்ந்து வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே நாம் ஓசூரிலே மீண்டும் உதயசூரியன் உதிக்கின்ற வகையிலே நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று இங்கே அனைவரும் இந்த நேரத்தில் மீண்டும் உறுதியேற்று நம்முடைய கழகத் தலைவர் ஆணையின்படி 200 தொகுதிகளை தமிழகத்திலே வென்று காட்டுவோம் என்ற சூழலின்படி நாம் வென்று காட்டுகின்ற வகையிலே செயல்படுகின்ற வகையிலே அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்னுடைய பணிவான வேண்டுகோளை இந்த இடத்திலே வைத்து வர இருக்கின்ற நம்முடைய முப்பெரும் விழாவிலே மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் சொன்னதை போல நாம் அனைவரும் அணிதிரண்டு கரூரில் நடைபெறுகின்ற முப்பெரும் விழாவிலே சிறப்பாக பங்கேற்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, அதே போல நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த வாரங்களில் மட்டும் 2 முறை இந்த மாநகரத்திற்கு வந்து சென்றதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு சிறப்பான வரவேற்பை ஏற்பாடு செய்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த நல்ல நேரத்தில் என்னுடைய நன்றியினம் தெரிவித்துக் கொண்டு, அதே போல நம்முடைய மாவட்ட கழக செயலர் அவர் வைத்த கோரிக்கையினால நேற்று நம்முடைய ஓசூர் மாநகருக்கு இன்னும் பல்வேறு திட்டங்களை தந்து பட்டா போன்ற பட்டாக்களை எல்லாம் தந்து இந்த மாநகரத்திற்கு பெருமை சேர்த்த என்றைக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே இருக்கிறதோ அன்றைக்கெல்லாம் ஓசூர் மாநகரம் தலை நிமிர வைக்கும் என்பதை இது போன்ற பல்வேறு உதாரணங்களை நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆக என்றைக்கு நாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நம்முடைய தலைவருக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் சொல்லி அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவர்கள் பேசுவார்கள்.